வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் வர கர்நாடிக் வார்ஸ் அப்படிங்கிற குரூப் 2 வரக்கூடிய மெயின்ஸில் பார்க்க போகிறோம். அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஷார்ட் வியூவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அதை வேணால் பார்த்துக்கோங்க. இது சும்மா ஜஸ்ட்டு அதில் இருக்கிற +1 வர இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கர்நாடக போர்கள் வந்து 1748 1763 இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக 3 போர்கள் வந்து நடத்தினார். ஓகேவா? பிரெஞ்சுக்கும் ஆங்கிலோவுக்கும் வந்து இடையில வந்து 3 போர் நடந்திருக்கும். இதனோட பேசிக் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பேன். அதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. முதல் கர்நாடக போர் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடைபெற்ற ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இந்தியாவிலும் எதிரொலித்தது அப்படிங்கிறாங்க. அங்கே நடந்தது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே ஐரோப்பாவில் வந்து எப்படி நினச்சுன்னா ஆஸ்திரியா அந்த கண்ட்ரியில் வந்து 6ஆம் சார்லஸ் என்பவர் வந்து 1740 வந்து காலமாயிடுவார். அதனால் அவருடைய மகள் வந்து அந்த அந்த மன்னர் அந்த பதவியை வந்து எடுத்துக்குவாங்க. மரியா தெரசி அப்படிங்கிறவங்க வந்து அந்த அரசு பதவியை வந்து எடுத்துக்குவாங்க. இதனால் வந்து நாட் அக்செப்ட் பை பிரான்ஸு, ஸ்பெயினில் வந்து பிரெடரிக் அப்படிங்கிற அந்த பகுதி, அந்த பிரெடரிக்கிற பகுதியில் வந்து 2ஆம் பிரெடரிக் அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சைலஸ் தீவு அவர் வந்து அதை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். இவங்க வந்து ஆப்போசிட் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தும் அந்த ஐரோப்பா வரல ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் வந்து எதிரெதிர் ஆப்போசிட்டாக இருக்கும். அது வந்து ரிஃப்ளெக்ட் டு இந்தியன். ஓகேங்களா? இந்தியாவிலையும் நார்த் அமெரிக்காவிலையும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்னையில் பகுதியில் அப்போ பிரிட்டிஷ் ஆளுநராக இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா மோர்சிம். ஓகேங்களா? ஃப்ரெஞ்சுக்கு வந்து டியூப்லே வந்து இருந்தார். ஓகேங்களா? நிகழ்வு வந்து போர் நடந்துச்சு. அது வந்து முக்கியம். அதில் பாயிண்ட்ஸ் இல்லாதனால அதை கொடுக்கல. வேணால் நீங்கள் ஒரு டைம் வந்து 11th புக் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 1748 ஐரோப்பாவில் இங்கிலாந்தும் பிரான்ஸும் ஐலாஸ் ஆஃபில் ஓகேங்களா உடன்படிக்கையின்படி கையெழுத்து செய்தன. அதன்படி வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து சென்னை வந்து ஆங்கிலேயருக்கு ஆங்கிலேயர் கொடுத்துருவாங்க. பிரான்சிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆங்கிலேயர்கள் வந்து வட அமெரிக்காவிற்குள்ள லூயின்ஸ் பிளேஸ் அது வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து 2ஆம் கர்நாடிக் வார் 1749 to 1754 இடைப்பட்ட இடையில வந்து நடக்குது. இதில் வந்து இந்தியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு காலனி ஆதிக்கமே இதற்கு காரணம். வந்து உள்நாட்டு ரிவேலி தான் அதுக்கு வந்து காரணம். ஹைதராபாத் நிஜாம் அசப்தா 1748 வந்து மரணம் அடைஞ்சிருவார். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் நல்லா கொஞ்சம் கிளியராக போட்டு ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவருடைய பேரன் வந்து முசபர் ஜங் அடுத்த நிஜாம் அவருக்கு உரிமை கொண்டாடியதற்கு டியூப்லே வந்து ஆதரித்தார். பிரெஞ்சு சைடில் ஆற்காட்டில் முகமது அலிக்கு எதிராக சந்தா சாஹிப்பை ஆதரித்தார். யார் ஆதரிப்பான்னு கேட்பாங்க. சந்தா சாஹிப். நிஜாம், பிரெஞ்சுக்காரர், கர்நாடக நவாப் ஆகியோர் வந்து இடையே வந்து முக்கூட்டு உடன்படிக்கை. இவங்க வந்து இந்த 3 பேர் வந்து பிரெஞ்சுக்காரர்களோட அதாவது இவங்க 2 பேர் பிரெஞ்சோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. இவங்க 2 பேர் ஆப்போசிட் வந்து பிரிட்டிஷோட ஜாயின் பண்ணிக்குவாங்க. பெரும் மதிப்பு வாய்ந்த சென்னையை இழந்த ஆங்கிலேயருக்கு புனித டேவிட் கோட்டை மட்டுமே இருந்தது. அந்த சமயத்தில் வந்து புனித டேவிட் கோட்டை மட்டும் தான் சென்னைக்கு இருந்தது. அதாவது பிரிட்டிஷ் வச்சுருந்தாங்க. அந்த கர்நாடக போர் வந்து ஹைதராபாத்தில் வந்து நிஜாம் அசப்தா செகண்ட் டைம் வருது. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, 1749 ஆம்பூர் போர் வந்து நவாப் அன்வருதீன் கொல்லப்பட்டார். ஓகேங்களா? நவாப் வந்து கொண்டுருவாங்க. இப்போ இதில் பிரிட்டிஷ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப், முசபர் ஜங். அதே வந்து ஆங்கிலோ சைடு பார்த்தீங்கன்னா அன்வருதீன், அவருடைய மகன் வந்து முகமது அலி. இந்த வாரில் வந்து இவர் அன்வருதீன் கொல்லப்படுவார். அவருடைய மகன் வந்து திருச்சிக்கு வந்து தப்பி ஓடிடுவார். ஓகேங்களா? இதில் வந்து வெற்றி பை பார்ஷியலி பிரெஞ்சு, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து பிரெஞ்சு ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க. 1750 முசபர் ஜங் ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆனார். அதுக்கப்புறம் சலபத் ஜங் நிஜாம் வந்து ஆயிடுவார். கிளைவ் 2வது கர்நாடக போர். கிளைவ் வந்த உடனே இந்த வெற்றி வந்து யார் பக்கம் திரும்பினா ஆங்கிலோ பக்கம் வந்து திரும்பிடும். 1752 சில சிற்றரசு உதவியுடன் அவர் 1752 ஆகஸ்ட் 31 ஆற்காட்டை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் ஆற்காடை வந்து கைப்பற்றினார். அதனால ஆற்காட்டு வீரர் அப்படின்ட்டு ராபர்ட் கிளைவ் வந்து சொல்லுவாங்க. ராபர்ட் கிளைவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1725 செப்டம்பர் 29 பான் அப்படிங்கிற பிறகுறாரு. படிப்பில் வந்து ஆர்வம் இல்லை அவருக்கு. அவர் ஒரு சண்டைக்காரராகவே இருந்தார் சிறு வயதில்.
யாருன்னா ராபர்ட் கிளைவ். அவருடைய தந்தை அவரை கம்பெனியில் எழுத்தராக சேர்த்து விட்டார். அவர் சென்னை மாகாண ஆளுநர் ஆனார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சென்னை மாநிலம் ஆயிருக்காரு. 1755 to 60 பிளாசி போரில் வெற்றி பெற்று ஆங்கிலேய ஆட்சியை உறுதி செய்தவர் இவரே. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு வந்த காரணமே ராபர்ட் கிளைவ் தான் முக்கியமான பங்கு. அதனால அவரை பற்றி பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 1764 to 67 பக்சார் போரில் வெற்றி பெற்று வலிமை பெற செய்தார். பிரிட்டிஷையே வந்து வலிமை பெற செஞ்சது அவர் தான். பெரும் செல்வந்தராக இந்தியாவை விட்டு வெளியேறினார். அதாவது எல்லாம் முடிச்சு வெளியே போகும்போது ஒரு கோடீஸ்வரராக வெளியே போய்கிறாரு. கிளைவ் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டார். அவர் வந்து ஊழல் சாட்டுக்கு வந்து அப்போவே வந்து அவர் மேலே வந்து சுமத்திக்கிறாங்க, பழி சுமத்திக்கிறாங்க. பின் அவர் விடுவிக்கப்பட்டார். பின் அவர் தற்கொலை செய்து கொண்டார். அது எதனாலும் தெரியல, நான் புக் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க. அந்த ரீசன் பற்றி இன்னும் சொல்லலை. மேபி ஊழலாம் கூட இருக்கலாம். காவேரிப்பாக்கம் போரில் நடைபெற்ற போரில் சந்தா சாஹிப் கொல்லப்பட்டார். அதோடு முடிச்சுட்டு அடுத்து அப்படியே வந்துக்கோங்க. ஓகேங்களா. 1755 ஆங்கிலேயருடன் புதுச்சேரி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. இதன்படி உள்நாட்டு விவகாரம் நாட் பார்ட்டிசிபேட். இதன்படி வந்து இந்த புதுச்சேரி பேஸ் பண்ணி யாரும் வந்து உள்நாட்டு விவகாரங்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்து 3வது கர்நாடக போர் 1756 to 63 இதுவரை முடியுது. 1756 தொடங்கிய 7 ஆண்டு போர். ஓகேங்களா. இதுவும் வந்து அங்கே தான் நடந்திருக்கும். 1758 to 63 விளைவே 3ஆம் ஆண்டு 3ஆம் கர்நாடக போர் ஆகும். இது வட அமெரிக்காவின் விடுதலை போராக அமைந்தது. ஓகேங்களா. வட அமெரிக்கா. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர் வந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. வங்காள நவாப்பாக சிராஜுத்தௌலா வந்து இருக்கார். வங்காளம் போயிடுறாங்க. அது வங்காளம் பகுதி. இங்கேன்னா இந்தியன் மேப்னா இந்த சைடில் வங்காளத்தில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா நவாப்பா சிராஜுத்தௌலா இருக்கிறார். ஆங்கிலேயர் உள்நாட்டு வணிக வரி நாட் கிவன், வணிக வரி வந்து கொடுக்கல. சிராஜுதீன் சகோதரன் மகனுக்கு அடைக்கலம் கிவன், அவரை ஒப்படைக்க ஆங்கிலேய வணிக குழு மறுப்பு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டை நவாப் கைப்பற்றினார். வில்லியம் கோட்டை வந்து நவாப் வந்து எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா. பிளாசி போர் பற்றி ஒரு சின்ன இது மாதிரி கைது செய்யப்பட்ட 147 ஆங்கிலேயர் 18 அடி நீளம் 15 அடி அகலம் உடைய அறையில் அடைச்சனர். ஓகேங்களா. காலையில் 23 பேர் மட்டும் உயிர் பிழைக்க, மற்றவர் உயிரிழப்பு. இது வந்து இருட்டறை துயர சம்பவம், பிளாக் ஹோல் ட்ராஜடி என அழைக்கப்படுகிறது ஹிஸ்டரியில். ஓகேங்களா. சிராஜுத்தௌலா கைது செய்து அவருக்கு பதிலாக மிர்ஜாபர், அதாவது பிரிட்டிஷ் வந்து சிராஜுத்தௌலா கைது பண்ணிடுறாங்க. வங்காள நவாப்பாக மிர்ஜாபரை நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் மிர்ஜாபரையும் எடுத்துகிட்டு கடைசியாக மிர்காசிம் வந்து நவாப்பாக்கிடுறாங்க. ஓகேங்களா. அப்போ அங்கே ஆக்கும்போது ரெசிடென்ஸில் ஒரு ஆங்கிலோ ஆளுநர் வந்து அங்கே வந்து நியமித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பக்சார் போர் 1764 ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர். பக்சார் 1 2 3 4 4 எழுத்து 4 1764. மிர்காசிம், 2ஆம் ஷா ஆலம், சுஜத் உத்தௌலா இவங்க 3 பேர் ஜாயின் பண்ணி ஆங்கிலேயருக்கு எதிராக கூட்டுப்படையை போய் ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 1765 படி அலகாபாத் வந்து உடன்படிக்கை வருது. இதில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அந்த உடன்படிக்கை பேஸ் பண்ணி 2ஆம் ராபர்ட் கிளைவுக்கும் 2ஆம் ஷா ஆலாமுக்கும் வந்து அந்த உடன்படிக்கை வந்து கையெழுத்தாகுது. அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்து 1765. இதனால் வங்காளம், பீகார், ஒரிசா வரி வசூல் ஃபுல்லாக டேக்கன் பை பிரிட்டிஷ். பேக் டு தேர்ட் கர்நாடக போர். இதோட வந்து இதோட இந்த இதுக்கு மேலே வந்து பிளாசி போரும் பக்சாரும் முடிஞ்சு. இப்போ தேர்ட் கர்நாடக போருக்கு வந்துருங்க. 1756 to 63 7 ஆண்டு போர். வங்காளத்தில் இருந்த சந்தனக்கரை கிளைவ் வந்து கைப்பற்றினார். ஃப்ரெஞ்சில் வந்து கவுண்டி லாலி, டேவிட் கோட்டை கண்ட்ரோல். ஓகேங்களா. ஆங்கிலேயர் சைடு வந்து இருக்காது. ஓகேங்களா. வந்தவாசி போர் புதுச்சேரி. கவுண்டி லாலி சார் அயர்குட், இவர் வந்து வந்தவாசி வீரர்னு அழைப்பார், சார் அயர்குட். ஓகேங்களா. 1763 பாரிஸ் உடன்படிக்கையின்படி தேர்ட் கர்நாடகா அவர் வந்து எண்டாகுது. பாரிஸ் உடன்படிக்கையின்படி பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்களுடைய பகுதிகளான சந்தன் நகர், புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் ஆகிய வந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. கடைசியில் இவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.